ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் போகிறோம். என்ன அப்படின்னா, அப்பாவோட திங்ஸ் பார்த்திங்கன்னா அப்பா யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கினதோடு சரி. ஸோ யாராவது அப்பா மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு தோணுச்சு. சரி, அப்படி கொடுத்தாவது அவங்களாவது யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அதை பற்றி விசாரிக்கவும் அதை பற்றி கேட்கவும் தான் ஒரு நல்ல ஆசிரமத்துக்கு தேடி போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு பேக் சைடு இருக்குது. அந்த ஆசிரமத்தில் போய் கேட்போம். நம்ம அப்பா மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஓவர் மழை. திடீர்னு சென்னை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சாரல் போட்டுச்சு. சரி, மாடிக்கு போய் நனையலாமேன்னு போனால் துளி மழை கூட இல்லை, நின்று போச்சு. ஏன் வந்துச்சு ஏன் போச்சுன்னு கூட தெரில. சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பாவம் பிரியாவை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அவளை கூட்டிகிட்டு போகலாமா? ஆமாம், இந்த சந்தூரில் தான் போகணும். லெஃப்ட் தானே? ஆமாம், கரெக்டாக வரோமானே தெரியல. சரிவா, ஒரு சுற்றி மணிக்காக போயிட்டு வருவோம். முக்கூட ரோடுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரைட் சைடு வரும்னு நினைக்கிறேன். இல்லையா? வருதா? பார்க்கலாம். இல்லையா? அதான் கேட்கேன். இல்லையே, எங்கே? அந்த பக்கத்து அடுத்த சந்தோ. சரி, அப்புறம் என்ன, வழக்கம் போல எங்கே வரும்? இடியுடன் கூடிய மழையோட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். செமையா இருக்குல்ல கிளைமேட்டு? வந்தோமா? தலை எங்கே ஆளையே காணோம். இன்னும் போகணுமா? அதை வந்துடும். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கோம். சரி, ஏன் நம்ம இங்கே கேட்கக்கூடாதுன்னு தோணுச்சா? அதான் கிளைமேட் வேற பலமாக இருக்குது. சூடாக ஒரு காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டு போவோம். அப்பாக்காக கேட்க வந்தோம். பார்த்தீங்கன்னா செம்ம மழை. அப்படியே நின்னாச்சு நாங்கள் எல்லாருமே. எங்கள் அப்பா ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மழை பெய்யுது இங்கே பாருங்கள். எல்லோரும் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. சரி, கேட்டுட்டு போகலான்னு வந்தோமா. சரி, மழை எங்களை தடுத்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிருச்சு. நாங்கள் மழை வந்தோடனே அவங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லி எங்களை உள்ளேயே உட்கார சொன்னாங்க. அவங்களோட இடத்த பார்க்குறீங்களா? இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அவங்க இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்ன சொல்கிறது, அப்பாவோட ஞாபகம் அதிகமாகவே வருது. ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், மாம்சமான யாவருக்கும் வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலம் இவங்களை விசிட் பண்ணணுன்னு இருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், கடவுளோட கிருபை அதிகமாகவே இருக்குது. இருங்க, நான் ஓரமாக போயிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயத்த. நனைஞ்சிட்டு நின்னா வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கோபால். நான் கொஞ்ச நேரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகலை. அதெல்லாம் கொஞ்ச நேரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒழுங்காக அந்த சாரே சொன்னார் உள்ளே உட்காருமா அப்புறமா போகலான்ட்டு. கேட்டோமா, லட்சுமி ஸ்டார்ட் ஆகிட்டா. ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஓடிடலாம். ஒரு காமெடி நடக்குது, கொஞ்சம் பாருங்க. யாருன்னே தெரியும், யார் பெத்த பிள்ளையோ அவகிட்ட வம்பு ஒழிச்சிட்டு போகிறான். வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்மளோட நிலமை என்ன? நடு ரோட்டில் நிற்கொண்டு தான் வீட்டில் வந்து செருப்படிவாங்க. என் வண்டி வீட்டில் கொண்டு போயிட்டாங்க. சரின்ட்டு என் ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு போனேன். அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. எங்க இப்போ உன் கைவரிசையை காட்டு. இதோட இது 5வது தடவையோ 6வது தடவையோ இல்லைங்க, 10வது தடவை ஆன் பண்ணுறாங்க. மழையில் நனைஞ்சிட்டேன், சீக்கிரமாக வா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. பரவாயில்ல, கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்குது, வாமா. மூஞ்சி ஏன் இவ்வளோ கேட்கும்? இப்போ அந்த அக்காவோட சாய்ஸு. அவங்க ஆன் பண்ணி கிழிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 2 வாட்டி நான் தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணிட்டாங்க, வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க. மழையை நனைஞ்சிட்டு நம்ம எங்கே போக போகிறோம் சொல்லு? அதையும் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இதை சாப்பிடுவோம், அப்புறம் அதை சாப்பிடுவோம். நம்ம
நம்ம நல்லா மழையில் நனைஞ்சிட்டு ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு தோணுச்சா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிக்கன் சாப்பிட வந்திருக்கோம். பஜ்ஜி கடை போகிறேன், சிக்கன் ஐஸ் கடை போகிறேன், சிக்கன் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 டவுனே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணதும் டேபிளுக்கு வந்துடுச்சு. வேற என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? சாப்பிடலாம். மழையில் நஞ்சோடனே இன்னும் அழகாயிட்டேனா என்னை பார்க்கவே என்னால் முடியல. சரி பாவம் நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாதுல்ல, அதனால இப்போ வீடியோ கட் பண்ணிக்கிறேன். சச்சா சும்மா சொன்னேன் பாஸ், பசிக்குது சாப்பிட்டு வந்துடுறேன். நல்லா தின்னதில் வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கா, கூடவே ஒரு ஐஸ்கிரீமும் சேர்த்து வாங்கிட்டோம். அப்படியா கோபால் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? அதான் தெரியல. ஹாய். ஆசிரமத்துக்கு போன பக்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா செம்ம மழைங்க. அதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஆசிரமம். 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. பேக் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இது தேவைப்படலை, அதனால் நாங்கள் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட தாங்க. பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது நல்லா இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பா அந்த நிலமையில இருந்தாங்க. பார்க்கும்போது நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்பவே வருத்தமாக இருந்ததுங்க. நம்ம ஏன் முன்னாடியே இந்த ஆசிரமத்துக்கு போகணும் அங்கே போகணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு கட்டத்தில். சரி எப்படியோ அவங்க அதாவது தேவைப்படுறவங்க கைக்கு போய் அது சேருதில்ல, அதுவும் நம்மளா எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுன்றது ஒன்றும் ஈஸியாகவோ என்னால் முடியுது என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. நமக்கு தேவை இல்லைன்ற ஒரு பொருள் இன்னொருத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, கொடுங்க, கொடுத்து பழகுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், கொடுத்து பழகும்போது அதில் பார்க்குற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடுணையே கிடையாதுங்க. என்னடா இவ ஒரு நாள் போய் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்து இப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அங்கே போனதுக்கப்புறம் செம்ம மழைங்க. எங்களுக்கு அங்கே உட்கார வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. உட்காந்ததுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்தேங்க. உட்காந்ததுக்கப்புறம் அப்பாவோட நினைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இன்னும் அப்பா நல்லபடியாக இருந்திருக்கலாம், முன்னாடியே என்ன சொல்கிறது இன்னும் நல்லா டேக் கேர் பண்ணியிருக்கலாம். எங்கள் அம்மா மாதிரி டேக் கேர் பண்ண முடியாது, பட் அங்கே போனோடனே ஒரு சின்ன நப்பாசை வரும்ல நம்மளுக்குள்ள, அப்பா இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், நம்ம அப்பா ஏன் நம்மளை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக போனாங்கன்ற அளவுக்கு இருந்ததுங்க. சரி ஓகே, அதுலேருந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு விடவும் முடியாது. அப்பால என்றைக்குமே அப்பா தாங்க. சரி ஓகே, நாங்கள் போனது விஷயத்த சொல்கிறேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது என்ன மகளே அம்மே அப்படின்லாம் கூடுவாங்களே, அந்த மாதிரி கூப்பிடும்போது நம்ம ஏன் எப்பவுமே நம்ம வாரம் வரதா தானே நினச்சிட்டு இருந்தோம், நம்ம ஏன் அதை போக முடியல அப்படின்லாம் தோணுச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் முடியுதோ முடியலையோ ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. நமக்கு மேலே இருக்கவங்கள நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, நமக்கு கீழே இருக்கவங்கள பாருங்கள். அப்போ தான் நமக்கு கடவுளோட அருமை என்னன்னு தெரியும். உண்மையாக சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல போய் உட்காந்து அவங்க பைபிள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லும்போது எப்பவுமே நம்ம நமக்கு எதுவுமே தரல, நமக்கு எதுவுமே பண்ணலை கடவுள், நம்மளை மட்டும் சோதிக்கிறானே, நம்மளை மட்டும் சாவடிக்கிறானே அப்படின்ற தாட்டு எனக்கும் இருந்திருக்குங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கவங்கள பாருங்க, அப்போதான் கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு, நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்மளை முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு கடவுள் நிறையவே நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கொடுத்து பழகுனா கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுள் நமக்கு நிறையவே கொடுப்பாருங்க. என்னடா அப்படியே லெக்சர்லாம் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே சொல்கிறேன், நமக்கும் வயசாகும், நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம். அதாவது நான் சொல்கிறது ஆசிரமத்துக்கு இல்லைங்க, அதாவது நம்மளுக்கும் வயசாகும், நம்மளும் அந்த ஸ்டேஜை தொடுவோம். ஸோ அப்போ நம்ம இப்போ செய்கிற புண்ணியம் தாங்க அப்புறம் நம்மளை சேரும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். உங்களுக்கும் அப்படி எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். கொடுத்து பழகுங்க, ஹாப்பினஸ் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும், சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு தாங்க நான் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு தேவையில்லாதது இல்லை, யூஸ் பண்ணவே இல்லை சுத்தமாக, வாங்கினதோடு சரி, அந்த பேக்கிங் கூட பிரிக்கலை. ஸோ அப்பாவோட ஏஜ்லேயும் அப்பாவோட நிலைமையிலையும் இருக்கவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த ஹாப்பினஸ்ஸை நான் பார்க்க போகிறேன். நேற்று ஏன்னா கேட்டுட்டு வந்தோம்,
சப்போஸ் நம்ம எடுத்துகிட்டு போய் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வர்றதை விட கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஃபஸ்ட் போய் கேட்டுட்டு வந்தோம். ஒரு இடத்துக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ஹெல்ப் தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு சின்னதாக தோணுனா கூட கண்டிப்பாக எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த அட்ரஸும் தரேன். ஏன்னா நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் இந்த இடத்துக்கு ஆள் இல்லைங்க. ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வயசானவங்கங்க, யாருமே அந்த என்ன பார்த்துக்கிறவரும் வயசானவர். நான் அவர்கிட்ட இருந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவரையே 4 பேர் பார்த்துக்கணும். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 அந்த பெரியவங்களை பார்த்துக்கிறதுன்றது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. ஒருத்தரை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். 20 பேரை ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு போகிறாரு, அதுவும் நல்லபடியாக கொண்டு போகிறாங்க. உண்மையாகவே பெரிய விஷயந்தாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அதை இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நானும் சரி எல்லோரும் சரி பயன் அவங்களுக்கு இருக்கும். நன்றி. நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அவங்க கிட்ட போய் அதை கொடுத்துட்டு அவங்க என்ன ஹாப்பினஸ் அடைகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ. பாய்.